ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐக்கும் என்ன வித்தியாசம்? சரி, எஃப்ஐஐனா என்ன? அதுக்கும் எஃபிஐக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம்? ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்திய நாட்டு நிறுவனத்தின் மேல அவங்க முதலீடு பண்ணும் பொழுது அதை நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் இருக்கு, ஒரு அமெரிக்க நிறுவனம். அவங்க இப்போ இந்திய நாட்டு நிறுவனம் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாங்களே, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் ஒரு 25% ஷேர்ஸ், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய 25% ஷேர்ஸ் அவங்க வாங்கும் பொழுது நம்ம இதை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ எஃபிஐங்கிறது இப்போ அதே மைக்ரோசாஃப்ட் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஒரு 2% ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அதை நம்ம ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்றீங்க, ரெண்டுத்துலயுமே ஷேர்ஸ் தானே வாங்குறாங்க, அப்போ அது எஃப்டிஐ, இது எஃபிஐனா என்ன வித்தியாசம்? ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அதாவது மைக்ரோசாஃப்ட், ஒரு இந்திய நிறுவனம் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய 10% ஷேர்ஸ்க்கு மேலே வாங்கும் பொழுது அதை எஃப்டிஐன்னு சொல்லுவோம். இப்போ அதனால தான் முதல் கேஸ் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய 25% ஷேர்ஸை மைக்ரோசாஃப்ட் வாங்கும் பொழுது நான் எஃப்டிஐன்னு சொன்னேன். செகண்ட் கேஸ், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய 2% ஷேர் வாங்கும் பொழுது நான் அது எஃபிஐன்னு சொல்றேன். அந்த 10% டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரை நீங்க நல்லா மனசுல ஏற்றிக்கோங்க. சரி, இது மட்டும் தான் எஃப்டிஐயா? இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எஃப்டிஐ கிடையாது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, இன்ட்ரா கம்பெனி லோன்ஸ்னு இருக்கு. இது மூணுமே நம்ம எஃப்டிஐன்னு தான் சொல்லுவோம். சரி, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஓகே, இதுக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்தியாவுடைய எஃப்டிஐ ஸ்டேட்டஸ் என்ன? இந்த டாபிக் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் ஹிட்லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல பண்ணியிருக்கேன்.